ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக வாங்கக்கூடிய பீர்க்கங்காயோட தோலை வச்சு ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பீர்க்கங்காய் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ இதனுடைய தோலை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, தூக்கி போட்டுருவீங்க. ஸோ இது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஸோ அதை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண முடியும். இந்த சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீர்க்கங்காயோட தோலை வந்து ரொம்பவே மெலிசாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் தோல் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீர்க்கங்காயிலேருந்து கலெக்ட் பண்ண தோல். ஸோ 5 பீர்க்கங்காயிலேருந்தே நம்மளுக்கு இவ்வளோதான் தோல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக அழகாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு அதில் டேரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது கூட காரத்திற்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா வந்து இந்த காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புக்காக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு புளி காரம் நல்லா மிக்ஸ் ஆகி இதோட இந்த பீர்க்கங்காய் தோலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கினதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுடைய பீர்க்கங்காய் சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இந்த மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் செம்மையாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு நீர்ச்சத்து. பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த ஒரு சைட் டிஷ்ஷு. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டான உப்பு புளி காரத்தோட ரொம்பவே அழகாக பீர்க்கங்காய் தோலை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூப்பா.